ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இஃப்தாருக்கு என்ன தான் செய்யலான்னு உள்ளது தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இஃப்தாருக்கு இன்றைக்கி இஃப்தாருக்கு தர்பூசணி ஜூஸ் போடலான்னு தர்பூசணி தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ள விதையெல்லாம் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸில் அடிச்சுக்கிடலாம். அடிச்சுட்டு நம்ம அதுக்கு தேவையான இனிப்புக்கு சீனி போடலை, நன்னாரி சர்பத்து ஊற்றி நம்ம இன்றைக்கி தர்பூசணி ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு கட்லக் செய்யலான்னு சொல்லி வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு தேவையான பொருள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து என்னென்ன ஷேப்பில் நமக்கு வேணுமோ அந்தந்த ஷேப்பில் அழகாக பிடிச்சி அந்த மாவில் அப்படி போட்டு பெரட்டி வச்சுருக்கு. எண்ணெயை லைட்டாக சுட வச்சு நல்லா சிம் ஃப்ளேவில் வச்சு போட்டு எடுத்தால் உள்ளே வர பொரிஞ்சிருக்கும். சூப்பரான ஒரு கட்லக்கும் போட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இஃப்தாருக்கு இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷலாக வச்சுருக்குன்னா பேரிச்சம்பழம், தண்ணீர், கிரேப்ஸு, நன்னாரி ஊற்றின தர்பூசணி ஜூஸு, நோம்பு கஞ்சி, உருளைக்கிழங்கு கட்லக் தான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.